Unit 8, Exercise 8.7, second sum. Prove that f of xy is equal to x cube minus 2x square y plus 3xy square plus y cube is homogeneous. What is the degree? So, இந்த function homogeneous function prove பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. So, what is the degree? So, homogeneous function prove பண்ணவுடனே அதோடைய டிகிரியும் நம்மளால ஈஸியாக obtain பண்ணிட முடியும். Verify Euler's theorem for f. Euler's theoremக்கு ஃபார்முலா இருக்கு. Euler's theorem இதுதான் ஃபார்முலா. x dou f by dou x plus y dou f by dou y is equal to nf. fங்கிறது கொடுத்திருக்கிற function. Okay. So, x dou f by dou x plus y dou f by dou y which is equal to nf. nறது என்ன அப்படின்னா degree of the function, homogeneous function. Already homogeneous function first sumலே பார்த்தீங்க. So, அதோடைய formula என்ன? If f of lambda x lambda y is equal to lambda power n into f of xy. ஸோ இந்த மாதிரி நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா தென் வி சே தட் எஃப் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி. இங்கே லேம்டாவுடைய பவரில் என்ன இருக்கோ அதை எழுதிடலாம். ஆஃப் டிகிரி n. இங்கே பவர் 3ன்னு இருந்தால் ஆஃப் டிகிரி 3 அப்படின்னு எழுதுவோம். ஓகே. ஸோ ஆய்லர்ஸ் தியரம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு கூட நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம செக் பண்ணணும். ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் தானா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே. அது ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷனாக இருந்து அதோடைய டிகிரி n என்னவோ ஸோ இதில் போட்டு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண வேண்டாம். பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷனே செய்யாமல் டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு இங்கே பவர் n என்ன வருதோ அதை இங்கே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எஃப்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின் எஃப் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஓகே. ஸோ வெரிஃபை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெரிஃபை பை ஆய்லர்ஸ் தியரம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவலையும் ப்ரூவ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் டிஃப்ரென்சேஷனோ பார்ஷியல் டிஃப்ரென்சேஷன்லையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் மூலயமாவும் இதுதான் ஆன்சருங்கிறத வெரிஃபை பண்ணி சொல்லணும். ஓகே. நவ் லெட்ஸ் see the solution for the second question. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஓகே. Now let's see the solution. Okay. ஸோ இங்கே f of xy இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் தானான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? f of lambda x ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. lambda x lambda y which is equal to ஃபஸ்ட் டேர்மில் x கியூப்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்? lambda x the whole cubeன்னு எழுதலாம். ஓகே. minus 2x ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா lambda x the whole ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒய்ன்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம்? லாம்டா ஒய்ன்னு எழுதலாம். ஓகே. ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் 3x அப்படின்னா லாம்டா எக்ஸ், ஒய் ஸ்கொயர் அப்படின்னா லாம்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப் அதாவது லாம்டா ஒய் த ஹோல் கியூப். ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா கியூப் எக்ஸ் கியூப்னு எழுதலாம். இதை லாம்டா கியூப் எக்ஸ் கியூப் அண்ட் தென் இது minus 2 lambda square into lambdaங்கிறது lambda cube x square y. Okay. And then next இது lambda into lambda square which is lambda cube plus 3 lambda cube x y square plus lambda cube y cube plus lambda cube y cube. இங்க இருக்கிற அத்தனை 4 டேர்ம்ஸ்லையுமே பாருங்க lambda cube காமனாக இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? which is equal to lambda cube into x cube minus 2x square y plus 3 lambda cube வெளியே எடுத்துட்டோம். ஓகே. 3xy square plus lambda cube வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே y cube மட்டும் இருக்குது. ஸோ this is nothing but கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்திருக்கு பாருங்கள். x cube minus 2x square y plus 3xy square plus y cube which is the function f of x y. So which is equal to lambda power 3 into f of x y. Left hand side la நமக்கு f of lambda x lambda y ன்னு இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லலாம்? அப்போ f அப்படிங்கிறது ஒரு ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் தான்றதை சொல்லிடலாம். f is a homogeneous function of degree
ஸோ இங்கே என்ன வந்திருக்கு of degree 3 ஸோ ஒன்லி ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் டிகிரி என்னன்னு மட்டுமா கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ப்ரூவ் பண்ணிட்டோம் இது ஒரு ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம் வாட் இஸ் த டிகிரின்னு கேட்டாங்க டிகிரியும் 3ன்றத சொல்லிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் வருது பாருங்க வெரிஃபை ஆய்லர்ஸ் தியரம் ஃபார் எஃப் வெரிஃபை ஆய்லர்ஸ் தியரம் ஸோ இது வந்து ஹோமோஜீனஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஆய்லர்ஸ் தியரம் பை ஆய்லர்ஸ் தியரம் பை ஆய்லர்ஸ் தியரம் வெரிஃபைன்னு கேட்டிருக்காங்க பை ஆய்லர்ஸ் தியரம் ஃபார்முலா என்ன x dou f divided by dou x plus y dou f divided by dou y which is equal to nf இது ஃபார்முலா ஓகே திஸ் இஸ் அ ஃபார்முலா இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் n ஆனது நமக்கு 3 கிடைச்சிருக்கு பாருங்க ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 3 this is nothing but n okay which implies that x into dou f divided by dou x plus y into dou f divided by dou y which is equal to n-ங்கிறது 3f ஸோ இதுதான் ஆன்சர் இது ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ யூஸிங் ஆய்லர்ஸ் தியரம் ஃபைண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வேற ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி அதோடைய ஆன்சரை நம்ம அப்டைன் பண்ணலாம் பட் இங்கே வெரிஃபைன்னு கேட்டிருக்காங்க வெரிஃபை அப்படின்னாலே இப்போ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய்ன்னு இருக்குது இல்லையா இது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே இப்போது எஃப்ங்கிறது மறுபடியும் திரும்ப எழுதலாம் ஓகே கொஸ்டினில் திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்டைன் பண்ணிடலாம் டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஆஸ் யூஷுவல் டிஃப்ரென்சியேஷனில் 3f அதாவது 3 டைம்ஸ் இந்த வேல்யூ அப்படியே வந்துடுதான்னு பார்க்கலாம் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் அண்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x முன்னாடி ஒரு 2 இருக்குது அப்போ -4xy இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 அப்போ 3 into 1 into y ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ஓகே இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே 0ன்னு வந்துடும் ஸோ இங்கே ஆய்லர்ஸ் தியரமில் எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அப்போ எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்டைன் பண்ணிடலாம் எக்ஸ் டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸோ இது ஃபுல்லாக எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x cube minus 4x square y plus 3xy square ஓகே அடுத்தது டோ எஃப் பை டோ y obtain பண்ணணும் டோ எஃப் டிவைடட் பை டோ y which is equal to ஸோ இங்கே ஒய்யே இல்லை 0 இங்கே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 -2x square -2x square அடுத்தது என்ன இருக்குது இங்கே y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y அப்போது 6xyன்னு ஆகும் ப்ளஸ் 6xy ஓகே இங்கே y கியூப்னு இருக்குது y கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3y ஸ்கொயர் இப்போ இது y into dou f by dou y obtain பண்ணிடலாம் y into dou f by dou y which is equal to இதை y ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ -2x square y plus 6xy square plus 3y cube ஸோ ஃபுல்லாக y ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் x dou f by dou x plus y dou f by dou y which is equal to x dou f by dou x நமக்கு 3x cube minus 4x 3x cube minus 4x square y அடுத்தது plus 3xy square 3xy square இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் -2x square y plus 6xy square plus 3y cube ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் which is equal to 3x cube லைக் டேர்ம்ஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் x square y இதுவும் இங்கேயும் x square yன்னு இருக்குது இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் அப்போ -6x square y ஓகே
அதே போல் xy square xy square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 9xy square. And then the leftover term is 3y cube plus 3y cube. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ்லையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா 3 காமனாக இருக்குது. ஓகே, ஸோ 3 into x cube minus 2x square y plus 3xy square, okay, plus and இது 3ன்னு இருக்குது, அப்போ y cube. Okay, ஸோ கொஸ்டினில் இதான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாட் யூ ஹேவ் இன் த கொஸ்டின்? எஸ், த சேம், இதே தான் இருக்குது பாருங்கள். which is equal to 3 into இது ஃபுல்லாக எஃப்ங்கிற ஃபங்க்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது? எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய். ஓகே, ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுதான் ஆரம்பித்தோம். ஓகே, which is 3f. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இப்போது ஆய்லர்ஸ் தியரம் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம ஆய்லர்ஸ் தியரம் ஆப்டெயின் பண்ண ஆன்சரையும் 3fன்னு வந்திருக்கு. x dou f by dou x plus y dou f by dou y is equal to 3f. As usual, partial differentiationல நம்ம ஆப்டெயின் பண்ண ஆன்சரும் சேமாக இருக்குது பாருங்கள். Therefore, from 1 and 2, Euler's theorem is verified. Euler's theorem is verified. Okay, thank you, children.